ஹலோ மக்களே, இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Bsnl airfiber பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து பிளான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த Bsnl airfiber யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். Bsnl airfiber யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கனெக்ஷனே வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த airfiber வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ airfiber எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களுக்கு நியர்பையில் Bsnl டவர் இருக்கும். ஸோ அதை பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா வந்து செட் பண்ணிடுவாங்க, அதாவது அவுட்டோர் யூனிட் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவுட்டோர் ஆண்டனா யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரவுட்டர் இல்லை மோடம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மோடம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை ஆகும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ஏர்ஃபைபர். ஸோ ஃபைபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் த்ரூவாக வந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஏரியா நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா Bsnl ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபருக்கும் ஏர்ஃபைபருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஏர்ஃபைபர் யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஏரியா வந்து ரூரல் ஏரியா வந்து நெட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னா ஸோ இந்த ஏர்ஃபைபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ Mbps ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்மளால வந்து சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்போ இந்த ஏரியா டவர் ரேஞ்ச் எல்லாமே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபரில் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ன்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ஃபைபர் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 month வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 month 3 month வந்து எடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபரில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். நீங்கள் Bsnl ஃபைபரை பற்றின வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். Bsnl ஃபைபர் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துற வீடியோ லிங்க் Bsnl ஃபைபரை பற்றி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றத ஃபைபருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபர் Bsnl ஏர்ஃபைபரை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வாங்க எப்படி ஏர்ஃபைபரில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ஸோ என்ன இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Bsnl ஏர்ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசிக் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எவ்வளோ, ரவுட்டர் சார்ஜஸ் எவ்வளோ, என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படின்ற டீட்டெயிலாம் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளான்ஸை பற்றி பார்த்தோம். பிளான்ஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிளான் இருக்கு. ஏர்ஃபைபர் பேசிக், ஏர்ஃபைபர் பேசிக் பிளஸ், ஏர்ஃபைபர் பேசிக் வேல்யூ, ஏர்ஃபைபர் ப்ரீமியம்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பிளான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் ஏர்ஃபைபர் பேசிக்கில் அப் டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 Mbps ஸ்பீடு கிடைக்கும். டேட்டான்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 3300 GB வந்து பார்த்தீங்கன்னா 1 monthக்கு வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப் டு 2 MB வரையும் தான் யூஸ் பண்ண முடியும் ஃபேர் யூஸ் பாலிசி. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 30 Mbps கிடைக்கும். இந்த 3300 GB வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 MB ஸ்பீடு தான் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர் மந்த்துக்கு 499 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5988 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. செக்யூரிட்டி டெபாசிட் 500 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் 500. ஸோ இதனுடைய மினிமம் ஹையரிங் பீரியட்னு வந்து பார்க்கும்போது 1 monthக்காக நீங்கள் வந்து இந்த பிளான் வந்து எடுத்தாகணும். அதாவது இந்த ஏர்ஃபைபரை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 24 hours அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபர் பேசிக் பிளான். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் 499 சொன்னேன் அப்படின்னா ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 18% GST வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ப்ரைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் GST தான். GST நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ GST வந்து நீங்கள் 18% நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் பிளான் பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபர் பேசிக் ப்ளஸ் இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 40 Mbps ஸ்பீடு, 303 GB வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 Mbps ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இதனுடைய பர் மந்த் சார்ஜ்னு வந்து பார்க்கும்போது 699க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனுவல் இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 8399க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் 1 month ரீசார்ஜ் பிளான் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டி ஆகணும். மினிமம் ஹையரிங் பீரியடு 1 month நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஏர்ஃபைபரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் 24 hours உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபைபர் வேல்யூ. ஸோ
இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு நமக்கு வந்து 50 Mbps ஸ்பீடு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 303 GB தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஸோ 6 MB வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 MB ஸ்பீடில் வந்து கிடைக்கும். ஸோ 899 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வருது பர் மந்த்துக்கு. 10,788 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளானாக வந்து கிடைக்கும். ஸோ இது கூட நீங்கள் GST ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 மந்த் பிளானை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் 500. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக நீங்கள் 1 மந்த்துக்காக இந்த ஏர் ஃபைபரை வந்து எடுத்துருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபைபர் ப்ரீமியம். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 70 Mbps ஸ்பீடு கிடைக்கும். 3300 GB பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3300 நீங்கள் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10 Mbps ஸ்பீடு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர் மந்த் பிளான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1199 வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர் ஆனுவலாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 14,388 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காட்டுற மாதிரி வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி வந்து தேவைப்படாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 2000 ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிக் ஐபியில் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ நான் அதை பற்றி தெளிவாக வேறு வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி வந்து தேவைப்படாது. ஸோ நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் 500 அண்ட் 1 மந்த்தாவது நீங்கள் வந்து இதை ஹையர் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ஏர் ஃபைபரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ப்ரீவியஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் எல்லாமே இருக்கும். இப்போ நான் சொன்ன பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் ஃபைபர் பேசிக், ஏர் ஃபைபர் பேசிக் ப்ளஸ், ஏர் ஃபைபர் பேசிக் வேல்யூ. இந்த 3 பிளான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் ஃபைபர் ப்ரீமியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபேர் யூஸ் பாலிசி படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3300 GB தான். நீங்கள் எந்த பிளான் அப் டு 50 Mbps 70 Mbps ஸ்பீடு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3300 GB தான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். அதை இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் செக்யூரிட்டி டெபாசிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்லேயும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில சார்ஜஸ் வந்து அடிஷ்னல் ஆகும். அதை சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours அன்லிமிட்டட் ஃப்ரீ கால்னு சொல்லியிருக்காங்களே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் இருந்தால் தான் இந்த அன்லிமிட்டட் கால். ஸோ உங்களுடைய மொபைல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் கால் கிடையாது. லேண்ட்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் 24 hours சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி பற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் தனியாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஐபியை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் ஐபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக எல்லா காமன் யூசர்ஸ்க்கு யாருக்குமே வந்து தேவைப்படாது. இந்த பிடிஎஃப் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எப்படி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் ஆகும். டெபாசிட் அமௌண்ட் 500. வைஃபை ரவுட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 சார்ஜ் ஆகும். ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் எந்த பிளான் எடுக்கிறீங்களோ அந்த பிளானுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புக்கிங்க்கு வந்து கூப்பிடலாம். ஸோ புக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஏரியா Bsnl ஆஃபீஸ்க்கும் போகலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் Bsnl ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அந்த ஏர் ஃபைபர் தேவைன்னா ஏர் ஃபைபர் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் Bsnl ஆஃபீஸ் டேரெக்டாக போய் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் யூனிட் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டோரில் ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெட் வந்து கிடைக்கும். அதாவது ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் கனெக்ஷனில் வந்து கிடைக்கும். ஏர் ஃபைபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் யூனிட்டில் மேலே ஆண்டனா மாதிரி ஒன்று செட் பண்ணி ஸோ அதுலேருந்து வந்து இன்டர்நெட் இழுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் ஸோ நீங்கள் வாங்கின ரவுட்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெட் வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 1500, இன்ஸ்டாலேஷன் 500, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட் வந்து 1500. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ஆகிடும். ஸோ டெபாசிட் அமௌண்ட் 500, வைஃபை ரவுட்டர் 1500, நீங்கள் ரவுட்டருக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து ப்ரைஸ் ஆகும். இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏரியாவை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான சார்ஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ
நீங்கள் வந்து ஏர் ஃபைபர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபரில் வந்து இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் என்ன அண்ட் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபைபர்னா என்ன, ஏர் ஃபைபர்னா என்ன, எது போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவாவது கிடைச்சிருக்கும். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஒரு சில டைம் ஏர் ஃபைபருக்கு ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் டெக்னிக்கல் பர்சன் கிட்ட கேட்டு நீங்க வந்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதோட சூப்பரான வீடியோல அப்கமிங் வீடியோஸ்ல பாக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.